கண்ணே நீ பார்ப்பது என்ன என்ன என் கண்ணே நீ பார்ப்பது என்ன என்ன ஏசையா மேலிருந்து தாழ உன்ன பார்க்கிறார் என் கண்ணே நீ பார்ப்பது என்ன என்ன என் காதே நீ கேட்பது என்ன என்ன என் காதே நீ கேட்பது என்ன என்ன ஏசையா மேலிருந்து தாழ உன்ன பார்க்கிறார் என் காதே நீ கேட்பது என்ன என்ன என் காலே நீ போவது எங்கே எங்கே என் காலே நீ போவது எங்கே எங்கே ஏசையா மேலிருந்து தாழ உன்ன பார்க்கிறார் என் காலே நீ போவது எங்கே எங்கே. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் ராஜ்யம் பிரிக்கப்படுகிறது. எதற்காக இந்த நபர் தன்னுடைய மேலங்கியை துண்டு துண்டாக கிழித்து கொண்டிருக்கிறார் என்று உனக்கு தெரியுமா? கர்த்தர் தான் இப்படி செய்ய சொன்னார். இவர் கடவுளுடைய ஒரு தீர்க்கதரிசி. பெயர் அகியா. தீர்க்கதரிசி என்றால் யார் என்று தெரியுமா? என்ன நடக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே தெரிந்த நபர்தான் தீர்க்கதரிசி. அதை தேவனே அவருக்கு தெரியப்படுத்துகிறார். அகியா இங்கே எரோபெயாமிடம் பேசிக்கொண்டிருக்கிறார். யார் இந்த எரோபெயாம்? கட்டிடங்கள் சிலவற்றை கட்டும் பொறுப்பை இவரிடம் சாலமோன் ஒப்படைத்திருந்தார். வரும் வழியிலே எரோபெயாமை அகியா சந்திக்கிறார். அப்போது அகியா விசித்திரமான ஒரு காரியத்தை செய்கிறார். தான் போட்டிருக்கும் புதிய மேலங்கியை கலற்றி அதை 12 துண்டுகளாக கிழிக்கிறார். பிறகு எரோபெயாமிடம் 10 துண்டுகளை உனக்காக எடுத்துக்கொள் என்று சொல்கிறார். எரோபெயாமுக்கு ஏன் 10 துண்டுகளை அகியா கொடுக்கிறார் என்று உனக்கு தெரியுமா? ராஜ்யத்தை சாலோமோனிடம் இருந்து கர்த்தர் எடுத்துவிடப் போகிறார் என்று அகியா விளக்குகிறார். அதில் எரோபெயாமுக்கு 10 கோத்திரங்களை அவர் கொடுக்கப் போவதாகவும் சொல்கிறார். அப்படியானால் சாலோமோனின் மகன் ரெகொபெயாமுக்கு மீதி 2 கோத்திரங்கள் தான் இருக்கும். எரோபெயாமுக்கு அகியா சொன்ன அந்த விஷயத்தை சாலமோன் கேள்விப்பட்டதும் அவருக்கு அதிக கோபம் வந்துவிடுகிறது. எரோபெயாமை கொல்ல முயற்சி செய்கிறார். ஆனால் எரோபெயாம் எகிப்துக்கு ஓடி போகிறார். சிறிது காலத்திற்கு பின்பு சாலமோன் இறந்து விடுகிறார். அவர் 40 ஆண்டுகள் ராஜாவாக இருந்தார். இப்போது அவருடைய மகன் ரெகொபெயாம் ராஜாவாக ஆக்கப்படுகிறார். எகிப்திலிருந்து எரோபெயாமுக்கு சாலமோன் இறந்த விஷயம் தெரிந்ததும் இஸ்ரவேலுக்கு திரும்பி வருகிறார். ரெகொபெயாம் ஒரு நல்ல ராஜாவாக இல்லை. தன் அப்பா சாலமோனை விட ஜனங்களிடம் அவன் கொடூரமாக நடந்து கொள்கிறான். எரோபெயாமுக்கு வேறு சில முக்கிய ஆட்களும் ரெகொபெயாமிடம் போய் ஜனங்களை பிரியுடன் நடத்துமாறு சொல்கிறார்கள். ஆனால் ரெகொபெயாம் அவர்களை பேச்சை கேட்கவில்லை. மாறாக அவன் இன்னும் பயங்கர கொடூரமாகிறான். எனவே ஜனங்கள் எரோபெயாமை 10 கோத்திரங்களின் ராஜாவாக அமர்த்துகிறார்கள். ஆனால் பென்யமீன், யூதா ஆகிய 2 கோத்திரத்தார் ரெகொபெயாமை தங்கள் ராஜாவாக வைத்துக் கொள்கிறார்கள். தன்னுடைய 10 கோத்திர ஜனங்கள் கர்த்தரை வணங்க எருசலேமில் உள்ள ஆலயத்திற்கு செல்வதை எரோபெயாம் விரும்பவில்லை. அதனால் அவர் 2 பொன் கன்றுக்குட்டிகளை செய்து அவற்றை வணங்கும்படி சொல்கிறார். சீக்கிரத்தில் அந்த தேசமெங்கும் குற்றச் செயலும் வன்முறையும் பரவுகிறது. 2 கோத்திர ராஜ்யத்திலும் கூட பிரச்சனை எழும்புகிறது. ரெகொபெயாம் ராஜாவாகி 5 ஆண்டுகள் ஆவதற்குள் எகிப்து நாட்டு ராஜா எருசலேமுடன் போர் செய்ய வருகிறான். கர்த்தரின் ஆலயத்திலிருந்து பல அருமையான பொருட்களை எடுத்துக்கொண்டு போய்விடுகிறான். எனவே கொஞ்ச காலத்திற்கு மட்டும்தான் அந்த ஆலயம் ஆரம்பத்தில் இருப்பதை போல் இருந்தது. ஆமாம்.